அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஞானம் நிறைந்த அல்லாஹ் என்கிற தலைப்பின் கீழ் உயிரினங்கள் தொடர்பான ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாலைவனத்தில் அமைத்த பாலைவனத்தினுடைய கப்பல் என்று அழைக்கப்படுகிற ஒட்டகம் தொடர்பான ஒரு சில செய்திகளை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா காஷியா என்கிற அத்தியாயத்திலே சொல்கிறான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா, அவர்கள் பார்க்க வேண்டாமா என்று திருமறை குர்ஆனில் ஒரு குறிப்பிட்ட ஒரு உயிரினத்தினுடைய பெயரை சொல்லி இந்த உயிரினத்தினுடைய கட்டமைப்பு வடிவமைப்பு, அது இந்த உயிரினத்திற்கு பின்னால் கடவுள் என்கிற ஒரு பேராற்றல் இருக்கிறது என்பதை உணர்த்தவில்லையா என்ற விதத்தில் அல்லாஹ் கேட்கிறான். பொதுவாக எந்த பறவையை, எந்த ஜீவனை, அது பூச்சிகளில் ஆரம்பித்து பிரம்மாண்ட யானை வரை எந்த ஜீவனை யோசித்தாலும் பின்னால் ஒரு பேராற்றல் கொண்ட இறைவன் இருக்கிறான் என்பதை அது உணர்த்தும். ஆனால் ஒட்டகத்தினுடைய தனித்துவ உடல் அமைப்பு, ஒரு வித்தியாசமான ஒரு செயல்திறன் அதில் உள் இருக்கிறது என்பதை சிந்திக்கிற ஒவ்வொரு நபர்களையுமே அது ஆழமான ஒரு ஆழ்ந்த யோசனைக்குள் கொண்டு சென்றுவிடும் என்பதனால் ஒட்டகம் தொடர்பாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தின் மூலமாக பேசக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி ஒட்டகத்தை வெவ்வேறு அரபு சொற்களை கொண்டு இஸ்லாம் அழைத்திருக்கிறது. இதற்கு முன்னால் வாழ்ந்த அரபுகுல மக்கள் அழைத்திருக்கிறார்கள். இப்ப இந்த அத்தியாயத்தில் இந்த வசனத்தில் அல்லாஹ் இபில் என்று அழைக்கிறான். பல இடத்துல ஜமல் என்ற பெயர் கொண்டு ஒட்டகம் அழைக்கப்படுகிறது. திருக்குர்ஆனில் இன்னொரு இடத்துல நாக்கத் என்று அல்லாஹ் பெண் ஒட்டகத்தை நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு அற்புத ஒட்டகமாக வழங்கப்பட்டதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தோடு ஒட்டகம் என்பது ஏதோ ஒரு வகையில் வழிபாட்டோடு தொடர்புடைய ஒரு பிராணியாக நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவிற்கென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து ஹஜ் பெருநாள் தினத்திலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் ஆகிய நாட்களிலும் ஆட்டை அறுத்து பலியிடுவதை போன்று மாட்டையும் ஒட்டகத்தையும் அறுத்து பலியிடுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டகம் தொடர்பாகவே மார்க்கத்தினுடைய சில கூலிகளை குறித்தும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒரு முறை ஹைபர் என்கிற யுத்தத்திற்கு நபிகள் பெருமகனார் தன் தோழர்களோடு சென்றிருக்கிறார்கள். அப்ப என்றைக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த சமுதாயத்தின் அந்த கூட்டத்தினுடைய தளபதியாக நிற்பார்கள். அன்னைக்கு தளபதியை மாத்திட்டாங்க ரசூல்லா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் இஸ்லாமிய சேனையின் கொடியை கொடுத்து அவரை தலைமை தாங்க சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். அப்படி சொல்லி அனுப்பும் போது ரசூல்லா கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள், அலியே, உங்கள் மூலமாக ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அரபியர்களிடத்தில் இருக்கிற மிக விலை மதிப்பற்ற ஒரு பொருளான சிகப்பு ஒட்டகத்தை விட அது சிறந்தது என்று அல்லாஹ் தரக்கூடிய மறுமை கூலியை கூட ஒட்டகத்தோடு இணைத்து பேசக்கூடிய ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து பார்க்க முடிகிறது. திருக்குர்ஆனில் சூரா ஆலி இம்ரான் என்ற 7வது அத்தியாயத்தில் மறுமை நாளில் இறை மறுப்பாளர்களுக்கு கிடைக்கிற தண்டனையை குறித்து குர்ஆன் பேசுகிறது. அப்படி அல்லாஹ் பேசும்போது சொல்லுகிறான், லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, யார் அல்லாஹ்வின் வேத வசனங்களை மறுத்து பெருமையடித்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டகம் ஊசியினுடைய துவாரத்திலே நுழைகிற வரை ஊசியினுடைய அந்த காது அதனுடைய ஓட்டைக்குள் நுழையாத வரை
லா யதுகுலுல் ஜன்னா, இவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று திருமறை குர்ஆனில் ஒரு அடியாரை நரகத்தில் அனுப்புறான். இவங்க நரகத்திலிருந்து வெளியேற முடியாதுங்கிறது அல்லாஹ் எதை வைத்து சொல்லுகிறான் என்றால், ஒட்டகம் எப்படி ஊசியினுடைய துவாரத்திற்குள் நுழையாதோ அப்படி இவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறான். இப்படி குர்ஆனிலும் ஹதீஸிலும் உதாரணத்திற்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளிலோ, வழிபாடுகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளிலோ, கூலி தொடர்பாக சொல்லப்பட்ட வார்த்தைகளிலோ அதிகமாக இந்த ஒட்டகத்தினுடைய வார்த்தையை, பிரயோகத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் அவர்களும் சொல்லி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மையில் நீங்கள் ஒட்டகத்தை ஆழ்ந்து சிந்திப்பீர்களே ஆனால், மற்ற எல்லா பிராணியை விட ஒரு தனித்துவ அடையாளத்தோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான ஒரு சான்றுகளை தன்குள் தாங்கிக் கொண்ட ஒரு பிராணியாகத்தான் இந்த ஒட்டகம் என்ற பிராணி அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் எப்படிலாம் இதை அமைத்திருக்கிறான் என்று பாருங்கள். இந்த ஒட்டகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இரத்த மூலக்கூறு, சிகப்பு அணுக்கள், எல்லா பிராணிக்குமே பொதுவாக சிகப்பு கலர்ல ரத்தம் இருக்கும். ஆனால் அதனுடைய அணுக்களில் ஒரு வேறுபாட்டை அல்லாஹ் ஒட்டகத்து வைத்திருக்கிறான். இப்ப நம்முடைய ரத்தங்களோ மற்ற பிராணியினுடைய ரத்தங்கள்ல உள்ள அணுக்கள் எப்படி இருக்கும்னா, அதனுடைய மூலக்கூறு வட்ட வடிவத்தில் இருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விளம்பரத்துல ரத்தத்தை பத்தி காட்டும் போது மூலக்கூறை படம் பிடித்து காட்டுவார்கள். அதை அடையாளப்படுத்துவதற்கு அனிமேஷன்ல காட்டுவாங்க. இதனுடைய ரத்த மூலக்கூறு எப்படி இருக்குன்னா ஓவல் ஷேப்ல இருக்கும், நீள்வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்படி நீள்வட்ட வடிவத்தில் இருந்த என்ன அப்படின்னா, எவ்வளவு தண்ணீர் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி, அதனால இந்த ரத்த ஓட்டத்துல என்னைக்கு பாதிப்பு வராது. ரத்த ஓட்ட சீராகிக்கிட்டே இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. உடல் சரியான ஒரு வாகுல வரணும் அப்படின்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கணும். தலையில இருந்து கால் வரைக்கும் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ரத்த ஓட்டம் நின்றுச்சுன்னு, இங்க ரத்தம் கட்டிருச்சுன்னு அர்த்தம். அது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது காயமாக பார்க்கப்படும். முழு உடல்லையுமே ரத்தம் கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா மவுத்துன்னு அர்த்தம், உயிர் பிழைக்கலன்னு அர்த்தம். இறந்து போனவங்களுடைய உடல் என்ன ஆகாதுன்னா ரத்தம் ஓடாது, ரத்தம் அப்படியே கட்டி ஆரம்பித்து விடும். அப்ப இதனுடைய உடல்ல வந்து தண்ணீர் குடிக்கலன்னா இது ரத்தம் கட்டிடக்கூடாதுங்கிறதுக்கு எல்லாம் அமைத்த ஒரு வடிவமைப்பை பாருங்க. இது வாழ்றது பாலைவனம் தான். எந்த ஒட்டகமும் பனிப்பிரதேசத்துல வாழாது. பனிப்பிரதேசத்தை விட்டுருங்க, பாலைவனம் அல்லாத மற்ற இடத்துல அதனால வந்து தன் இனத்தை பெருக்கி கொண்டு வாழ்வதற்கு ஒட்டகத்துக்கு இயலாது. வச்சு வாழ வைக்கலாம், ஆனா இனத்தை பெருக்கி வாழக்கூடிய அளவிற்கான சூழல்ங்கிறது பாலைவனம் அல்லாத தேசத்துல இடங்கள்ல அந்த ஒட்டகத்துக்கு சாத்தியம் கிடையாது. அப்ப கடுமையான வெப்பம் ஏற்படணும். இப்ப நமக்கெல்லாம் இங்க 38 டிகிரி செல்சியஸ் வந்துட்டாலே அது தாங்க முடியாத ஒரு வெப்ப சூழ்நிலை அப்படின்னு பாக்குறோம். இப்ப வேற நாடுகள் எல்லாம் நீங்க பாருங்க, இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் இந்த சீதோசன நிலை மாறி இந்த ஆண்டு மிக கொடிய ஒரு வெயிலை வந்து இந்த ஜூன் ஜூலை மாதம் வெளிப்படுத்தும் அப்படின்ற நீங்க தகவலை பார்த்திருக்கலாம். இப்ப இதனால என்ன ஆகும் கேட்ட, இது அதோட மட்டும் முடியாது. மழை காலத்துல இதை விட பெரிய தலைவலியாக இந்த பூமிக்கு வந்து சேரும். சைக்ளோன் ஃபார்ம் ஆகும், அப்ப பெரிய வெள்ளமாகவும் மாறும். அப்ப இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் பல மக்கள் வந்து எங்களால வேலைக்கு போக முடியல, பள்ளிக்கூடம் செல்ல முடியல அப்படின்னு வேற நாடுகள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியேற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. எவ்வளவு கொடிய வெயில் அடித்தாலும் சரி, தன்னுடைய உடலை தக்க வைத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறு அதிகம் உள்ள ஒரே பிராணி என்றால் அது ஒட்டகம் மட்டும்தான். அல்லாஹ் வேற என்ன சிறப்பெல்லாம் அதுல கொடுத்திருக்கிறான் அப்படின்னா, இந்த பாலைவன மணல் இருக்குல்ல, அது அடிக்கடி வந்து புழுதி காற்றை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அது கண்ணுல விழுது அப்படின்னா அது பெரிய ஒரு சேதத்தை வந்து கண்ணுக்கு ஏற்படுத்திடும். கண்ணே தெரியாத ஒரு சூழலுக்கு கூட கொண்டு போயிடும். சாதாரணமா ஒரு 2 வீலர்ல போறோம், ஒரு பூச்சியோ ஒரு தூசியோ கண்ணில் விழுந்துருச்சுன்னா அது உறுத்திக்கிட்டே இருந்து கண்ணு சிவந்து அதுவே ஒரு பெரிய பாதிப்பை தருது. பாலைவன மணல் வந்து கண்ணுல விழுதுங்கும் போது அது எவ்வளவு பெரிய கொடிய நிகழ்வாக மாறும். அப்ப இந்த ஒட்டகத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்னா 2 வகையான இமைகளை கொடுத்திருக்கிறான். ஒன்று உண்மையாகவே நம்மை போன்று இருக்கிற கண்களை மூடக்கூடிய ஒரு இமை. ஒரு இமையின் அமைப்பல்ல எப்படி வச்சிருக்கிறான்னா கிளாஸ் மாதிரி இருக்கும். தூசி வந்து அதை தடுத்துக் கொள்ளும், ஆனால் அது பார்த்து கொண்டே இருக்கும். கிளாஸ் மாதிரியான ஒரு இமை அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதே போன்று இதுக்கு வந்து கடுமையான தாடை பகுதியையும் கடுமையான உதட்டினுடைய தன்மையும் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். மற்ற எந்த பிராணிக்கு இப்படி உதடு இருக்காது. வேற எந்த பிராணி எடுத்துக்கிட்டாலும் இவ்வளவு கடுமையான உதடு இருக்காது. அப்ப இது ஏன் இப்படி அமைத்திருக்கிறான்? இதனுடைய வாய்ப்பகுதி இவ்வளவு கடுமையா ஆக்குனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதனுடைய பிரதான உணவே அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய முள் செடிகள் தான்.
அப்ப அதை சாப்பிடும் போது வயிற்றுக்குள்ள போயிட்டு குத்த ஆரம்பிச்சிடும், அது பெரிய பாதிப்பை தரும். இது வாயில போட்டு அரைச்சு முள்ளையெல்லாம் இல்லாமல் ஆக்கி அதையெல்லாம் மாவா கூழாக மாற்றி வயிற்றுக்குள்ள அனுப்பும். தன்னுடைய வயிற்றுக்கு உடல்நிலைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில அல்லாஹ் அந்த உதடு அமைப்பை கூட அமைத்திருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. காலினுடைய பகுதி பார்த்தீங்கன்னா மற்ற எந்த பிராணிக்கும் இருக்கிற மாதிரி குழம்பு இருக்காது. நீங்க ஆடுல ஆரம்பித்து கழுதை வரைக்கும் பார்த்தீங்கன்னு எல்லா பிராணியினுடைய கால் குழம்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப கடுமையா இருக்கும். அந்த அளவுக்கான கடுமை ஒட்டகத்துக்கு இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னு நீங்க ஒவ்வொரு பாதத்தை வைக்க வைக்க மண்ணுக்குள்ள புதைஞ்சிரும். ஆனா இது புதையாது, வெயிட்ட தூக்கிட்டே போனாலும் புதையாது. நம்மள மாதிரி 2 பேர் தூக்க முடியும் அதனுடைய கெப்பாசிட்டிக்கு. அல்லது ஒரு பெரிய அளவுல ஒட்டகம் மாதிரி அதை விட கூடுதலான சுமைகளை கூட சுமக்க முடியும். பாலைவன மணலுங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டா நம்ம கால் வைத்தாலே கால் உள்ள போயிரும். இது பெரிய வெயிட்ட தூக்கிட்டு போகுது, ஒரு 100 கிலோ 150 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு போகுதுன்னா ஆனா அதனுடைய கால் உள்ள புதையாது. அப்படி ஒரு அமைப்பை, ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை இந்த உடல் அமைப்புல நாம பார்க்கலாம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரி 32 டிகிரி செல்சியஸ்ல உள்ள தரையில நம்ம உட்கார முடியாது வெப்பம் அடிக்கும் போது. 45 டிகிரி செல்சியஸ்ல உள்ள தரையில கூட சர்வ சாதாரணமாக அது உட்கார்ந்து கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டகத்துக்கு மேல திமில் அப்படிம்பாங்க, ஹம்ப் என்ற வார்த்தையை சொல்லி அழைப்பார்கள். சில ஒட்டகத்துக்கு 2 திமில்கள் இருக்கும், சில ஒட்டகத்திற்கு 1 திமில்கள் என்பது இருக்கும். அந்த திமில்ல தான் தண்ணி வச்சிருக்கு நாம நினைச்சிருப்போம். அது தண்ணி கிடையாது, அது கொழுப்பது. இந்த தண்ணீரை என்ன செய்யணும், கொழுப்பாக மாற்றி திமில்களை சேர்த்து வைக்கும். அது எத்தனை நாட்கள் கடந்தாலும் சரி அந்த கொழுப்பு அப்படியே இருக்கும். ஒருவேளை தண்ணீர் கிடைக்காதுங்கிற சூழல் வரும்போது இந்த கொழுப்பை கொஞ்சம் கொஞ்சமா கரைத்து தன் உடலுக்குரிய ஒரு ஊட்டச்சத்தாக இது மாற்றிக்கொள்ளும். தண்ணீர் இல்லாமல் பல நாட்கள் உயிர் வாழக்கூடிய ஒரே பிராணி உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது ஒட்டகம் மட்டும்தான். வேற சில பிராணிகளை சொல்லுவார்கள், ஆனா தண்ணி இல்லைனாலும் தண்ணியுடைய சூழலாவது சுத்தி இருக்கணும், ஒரு பசுமையான இடங்கள் இருக்கணும். கடுமையான வெயிலாவும் இருக்கும், தண்ணியும் கிடைக்காது. அப்படிங்கும் போது ஒரு வாழுகிற ஒரு வாழ்க்கை அமைப்பு இந்த ஒட்டகத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். எல்லா பிராணியை விட்டும் தனித்துவமான வித்தியாசமான ஒரு உடல் அமைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு கடுமையான தோல் அமைப்பு, அதனுடைய முடி அமைப்புல கூட ஒரு வித்தியாசத்தை அல்லாஹ் கையாளுறான். பாலைவன பகுதியில இரவில் எடுத்துக்கொண்டால் அது மாதிரி ஒரு குளிர மற்ற இடத்துல பார்க்க முடியாது. பகல்ல எடுத்துக்கிட்டு அது மாதிரி ஒரு வெப்பத்தை மற்ற இடங்கள்ல பார்க்க முடியாது. இதனால் குளிரையும் தாங்கிக் கொள்ள முடியும், வெப்பத்தையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்ற அமைப்பில் அதனுடைய ரோமங்களை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. இப்படி அதனுடைய இரத்த ஓட்டத்தில் ஆரம்பித்து, சதைகளில் ஆரம்பித்து, தோள்களில் ஆரம்பித்து, கால் பாதத்தில் ஆரம்பித்து, தண்ணீர் சேமிக்கக்கூடிய முறைகளில் ஆரம்பித்து, இப்படி ஒவ்வொரு காரியத்திலேயுமே ஒரு தெல்ல தெளிவாக யோசித்து ஒரு இன்ஜினியர் வடிவமைத்ததை போன்ற ஒரு வடிவமைப்பை அல்லாஹ் இந்த ஒட்டகத்திலே அமைத்திருக்கிறான் என்பதை, அது சார்ந்த தொழில்நுட்பங்களை குறித்த, அது சார்ந்த உடலியல் கூறு ஆய்வுகளை குறித்த செய்திகளை பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மற்ற எல்லா பிராணியை விட்டும் ஒரு தனித்துவத்தை அல்லாஹ் வைத்ததனால தான் குர்ஆன்ல எத்தனையோ ஜீவனை பத்தி பேசியிருக்கிறான். எறும்பை குறித்து பேசியிருக்கிறான், பறவை கூட்டங்களை குறித்து அல்லாஹ் பேசியிருக்கிறான், கழுதை குறித்து பேசியிருக்கிறான். இப்படி பல ஜீவனை பற்றி பேசியிருந்தாலும் நான் இருக்கிறேங்கிறதுக்கான சான்றாக அல்லாஹ் ஒரு பிராணியை குறிப்பிட்டு சொல்கிறான் என்றால் அது ஒட்டகம் மட்டும்தான். அஃபலா யந்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை தனித்துவப்படுத்தி காட்டுவதில் இருந்து இன்னும் இதுல என்னென்ன அற்புதங்கள் இருக்குங்கிறது தெரியாது. இன்னும் இதை தாண்டி இந்த ஒட்டகத்திலிருந்து பால் எடுக்கிறாங்கல்ல, பல பிராணிகள்ல இருந்து பால் எடுத்து அதை மனிதர்கள் உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் அமைச்சிருக்கிறோம். நம்ம ஆட்டுப்பால் மாட்டுப்பால் நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒட்டகத்திலிருந்து பால் எடுத்து அதை சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கிறது. இந்த ஒட்டக பால் எந்த அளவுக்கான அதை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு ஊட்டச்சத்தை தருது அப்படின்னா, விட்டமின் சிங்கிற ஒரு ஊட்டச்சத்து அந்த ஒட்டக பால்ல இருந்து பிரத்யேகமா கிடைக்குது. வேற எல்லாத்திலும் இருக்கலாம், இதுல இருந்து கிடைக்கிற அளவுக்கு வேற எதுவும் கிடைக்காது. இந்த விட்டமின் சி எப்படி உதவியா இருக்குன்னு கேட்டா, கடுமையான வெயில இருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து பொருள் அப்படின்னா அது விட்டமின் சி தான். கரெக்டா அதனுடைய பால்ல இருந்து அதிகமா கிடைக்குது. அது அதை சுற்றி வாழக்கூடிய
அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாலைவன பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கான போதிய ஊட்டச்சத்தை அதனுடைய பால் தந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டமைப்பிலும் ஒரு தனித்துவத்தை அல்லாஹ் இதிலே அமைத்திருக்கிறான் என்பதை இத்தனை பல செய்திகள் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், ஹாதா ஹல்குல்லா, நீ எந்த படைப்பனாலும் பாரு, அந்த படைப்பு ஏன் படைப்பு அப்படிங்கிறோம். நாம் படைச்சேங்கிறது அதுக்கான ஒரு ஆதாரத்தை நான் அதுல வச்சுட்டு தான் இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு படைப்பை பற்றி பேசும்போதும் அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான அந்த படைப்பு, இதற்கு பின்னால் மிக தலை சிறந்த ஒரு பெரும் புத்திசாலி ஒருவன், ஞானம் நிறைந்த ஒருவன் இருக்கிறான் என்பதை அவன் யார் நமக்கு தெரியாது, அவன் உடல் அமைப்பு நமக்கு தெரியாது, அவனுடைய குணாதிசயங்கள் நமக்கு, இந்த ஒட்டகத்தை வச்சு அவனுடைய குணாதிசயம் தெரியாது, ஆனா அவனுடைய அறிவு எவ்வளவு பெரிய அளவுக்கு இருக்கும், அது ஒப்பிட முடியாத அளவிற்கு ஒரு பேராற்றல் கொண்ட ஒரு அறிவு என்பதை இந்த ஒரு பிராணியின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் என்ற செய்தியை இந்த தகவலின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் இதை போன்ற வேறு சில பிராணிகள் தொடர்பான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அறிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.